தந்தை மைந்தன் தூயாவின் திருப்பெயருக்கு சகல புகழும் மாட்சியும் உரித்தாகுக. கூடி வந்திருக்கிறவர்களை நமது ஆண்டவரும் இரட்சகரும் வருகிறவருமாகிய இறைமைந்தன் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். நம் தலைகளை வணங்கி ஆண்டவருடைய திருமுகம் நோக்கி பார்க்கலாம். எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறைவிடவுமான எங்கள் அன்பின் பரமதந்தையே, இந்த சாயங்கால பொழுதிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் எங்கே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் இருக்கிற சொன்ன திவ்ய வாக்கை நம்பி உம்முடைய திருப்பாதம் வந்திருக்கிறோம். இந்த தொழுகை முழுவதையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், வந்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை துரிதமாய் கூட்டி சேர்ப்பீராக. தடைகளை நீக்கி போடுகிற எங்கள் ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வரும்போதெல்லாம் எங்களை அன்பினால், உம்முடைய தயவினால், உம்முடைய இரக்கத்தினால், உம்முடைய சமாதானத்தினால் நிரப்புகிறவர் அல்லவா. இந்த நாளிலும் எங்களுக்கு தேவையான நன்மைகளை தந்து அனுப்புவீராக. இந்த நாளிலும் இந்த திருச்சபைக்குள்ளே வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, யார் யாரெல்லாம் இந்த நேரங்களிலே வர முடியாதபடி வீடுகளிலே தடையாய் காணப்படுகிறார்களோ எங்கள் பிள்ளைகளுடைய தடைகளை நீக்கி வருங்காலங்களிலே கூட்டி சேர்ப்பீராக. உம்முடைய ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் எங்கள் பிள்ளைகள் நிறைந்து வாழ்விலே தனிமனித வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் திருச்சபையிலும் சமுதாயத்திலும் ஆசீர்வாதமாய் வாழும்படியாக எங்கள் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவீராக. இந்த தொழுகை யார் யாரெல்லாம் தங்கள் வீடுகளில் இருந்து இந்த ஒலிபெருக்கி வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ உம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகளுக்குள்ளே உம்முடைய திவ்ய ஆசீர்வாதம் நிறைவாய் புறப்பட்டு போவதாக. வீடுகளுக்குள்ளே காணப்படுகிற எல்லா விதமான போராட்டங்களும் நீங்கி எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்விலே சமாதானம் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய திருக்கரத்திலே எங்களை தருகிறோம். இறை மைந்தன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் நம்முடைய கீர்த்தனைகளிலே 21வது பாடலை பாடுவோம். எழுந்து நின்று கீர்த்தனைகள் 21. எந்நாளுமே துதிப்பாய் என் இயேசுவை, எந்நாளுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே. Yeah.
பார்ப்போம். இந்த நாளிலும் காலை முதல் இந்த சாயங்கால நேரம் வரையிலும் ஆண்டவர் நம்மை சேமமாய் பாதுகாத்து அவருடைய சமூகத்திலே நம் மகிழ்ச்சியாக கூடும்படியாக இந்த நாளையும் ஆண்டவர் நமக்கு கூட்டி தந்த தயவுக்காக நாம் நம்முடைய உள்ளத்தின் ஆழங்களிலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டிய நேரம் இது. நமக்குள்ளே காணப்படுகிற ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை முதலாவது எடுத்து வெளியே வைக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே வரும்போது நம்முடைய பாவங்கள், நம்முடைய குறைவுகள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்கள் இவை அனைத்தும் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய ஜெபங்கள் சென்று சேர முடியாதபடி தடை பண்ணுகிறது. எனவே எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய பாவத்தை, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய மீறுதல்களை ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கையிட வேண்டும். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய இருதயம் சுத்தமாக வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே காணப்படுகிற குறைவுகள், நம்மிடத்திலே காணப்படுகிற கிரமங்கள், மீறுதல்களை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அறிக்கையிட வேண்டும். மெய் மனஸ்தாபத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து சிலுவை அடிவாரத்திலே நம்முடைய தலைகளை அப்படியே காட்டி கொடுக்கும் போது அந்த சிலுவையின் வடிகிற ரத்தம், பாவிகளை கழுவுகிற ரத்தம், பரிசுத்தமாக்குகிற ரத்தம், சரீரத்திலே பலவீனங்களை நீக்குகிற இயேசுவின் ரத்தம் உங்களுடைய சிரசிலே ஊற்றப்படுவதை நீங்கள் கண்கூடாக காண முடியும். ஆண்டவரே, நான் தெரிந்து செய்கிறேனோ தெரியாமல் செய்கிறேனோ என்று தெரியவில்லை ஆண்டவரே. ஆனாலும் எனக்குள்ளே காணப்படுகிற மீறுதல்கள், என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய பாவங்களை சிலுவையின் அடிவாரத்திலே கொண்டு வருகிறேன் ஆண்டவரே. என் வாழ்விலே சமாதானம் இல்லை, என் வாழ்விலே நெருக்கம் காணப்படுகிறது. என் வாழ்விலே நான் விரும்புகிற ஒரு காரியத்தையும் நான் நிறைவாய் செய்ய முடியவில்லை அப்பா. என்னிலே காணப்படுகிற அக்கிரமங்கள், மீறுதல்கள் என்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்வீர்கள் என்று சொன்னால் சிலுவையின் அடிவாரத்தில் உங்கள் தலைகளை கொண்டு வாருங்கள். பலிபீடத்திலே அவருடைய பரநிட இயேசுவின் ரத்தம் நம்முடைய சிலுவையில், நம்முடைய சிரசிலே ஊற்றப்படும்படியாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். கல்வாரியின் கருணையிலே காயங்களில் காணுதே கர்த்தரேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தரேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற தீருரத்தமே அவர் விழாவிரிந்து பாயுதே. விலையேற பெற்ற தீருரத்தமே அவர் விழாவிரிந்து பாயுதே. விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, விலையேற்றவர்களாய் கிடக்கிற நாம் விலையேற பெற்றவர்களாய் மாறும்படியாக இயேசு தம்முடைய விலையேற பெற்ற உதிரத்தை நமக்காக சிந்தினார் அல்லவா? அந்த சிலுவையின் அடிவாரத்திலே ஓடி வருகிற யாராயிருந்தாலும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவருடைய வாழ்விலே சமாதானத்தை பெற்று வாழ்விலே நிறைவாய் வாழும்படியாக இயேசுவின் ரத்தம் வல்லமை உள்ளதாய் காணப்படுகிறது. சரீரத்திலே காணப்படுகிற பலவீனங்களை நீக்கி போடும்படியாக இயேசுவின் ரத்தம் வல்லமை பெறுத்தது. பாவங்களை மன்னிப்பதற்கு இயேசுவின் ரத்தம் வல்லமை பெறுத்தது. எந்த சூழ்நிலையானாலும் அவைகளின் மேலே ஜெயம் கொடுக்கிற இயேசுவின் ரத்தம் அளவில்லாமல் இந்த மனுக்குலத்துக்காக ஊற்றப்படுகிறது. சிலுவை அடிவாரத்திலே வந்திருக்கிற நாம்
துதிக்க சத்துருடைய கோட்டைகள் இடிந்து விடும். துதிக்க துதிக்க